சிவபெருமான் படைத்த மக்கள் எல்லாம் படி இழக்க வேண்டும் என்று எப்படி படி இழந்து வரானால் நாடி நல்ல திரையெடுத்து நாடி நல்ல திரையெடுத்து நாடி எல்லாம் படியெல்லாம் நல்ல திரையெடுத்து உலகம் எல்லாம் படியெல்லாம் ஆளாக்கு திரையெடுத்து ஐயம் எல்லாம் படியெல்லாம் பகவானான சிவபெருமான் படைத்த ஒரு மனிதனுக்கு உண்மைக்கும் குறைவில்லாமல் பகவானை படைத்து பகவானை படியிழந்து வாரீர்கள் அல்லவா? அதனால இன்றைய தினத்தில் பகவானும் படியிழக்க பகவான் விடுவாரேன் என்று பார்வதாதேவி சொல்லும் போது சிவபெருமாள் அம்மா பார்வதி பகவானோடு நீ படியிழக்க வந்தையானால் திருவாயை வைத்துக் கொண்டு சும்மா இருக்க மாட்டேன் அம்மா. அதனால பார்வதி பகவான் படி இழந்துவாரேன் கைலாசத்திலே இருந்திடம்மா என்று பகவான் பார்வதி கையில வைத்துவிட்டு பகவான் அந்த சிவபெருமான் படி இழந்தார தெரியுமா? நாளை நல்ல திரையெடுத்து நாளை நல்ல திரையெடுத்து நாளை எல்லாம் படி இழந்த நல்ல திரையெடுத்து உலகம் எல்லாம் படி இழந்த சிவபெருமான் ஒரு மனுக்களுக்கு ஒரு உயிர்க்கும் குறைவில்லாமல் பகவான் படி இழக்கும் போது பகவான் எது பார்வதியா எண்ணாத எண்ணமல்ல அழைச்சிட்டு போக மாட்டேங்காரு. படைத்த மனுக்களுக்கெல்லாம் பகவான் படி இழக்காரா? இல்ல ஒரு சில உயிர்களை பட்டினியா போட்டு வராரா? பகவானான சிவபெருமானை பரிசோதனை பண்ணி பார்க்க வேணும். அப்படி என்று பார்வதாதேவியானவள் விஸ்வபெருமானை வரவழைத்து அப்பா விஸ்வபெருமான் எனக்காக ஒரு காரியம் செய்யணும் அப்பா. கம்பு வெட்டி கட்டச்சிமிழ் உண்டு பண்ணி திருக்காணி பூட்டு போட்டு இந்த பார்வதிக்கு கொடுக்க வேணும். இந்த பார்வதாதேவி சொல்லும் போது பார்த்தால் சத்தியான உமையவள் பார்வதி வார்த்தையை கேட்டு விஸ்வகர்மா என்ன செய்தார் தெரியுமா? கம்பு வெட்டி கட்டச்சிமிழ் உண்டு பண்ணி திருக்காணி போட்டு போட்டு 7 வர்ணங்கள் தீட்டி பார்வதி கையில கொடுக்கும் போது பார்வதாதேவியானவள் கையில் வாங்கி அதுல என்ன நினைக்க தெரியுமா? பகவான் அனைத்து மக்களுக்கும் படியிழந்து வாரங்கார இரும்பு முதல் யானை வரைக்கும் கருவுக்குள்ள உள்ள சிசு வரைக்கும் இறையிழந்து வாரேன்னு சொல்றாரு. அவங்க சிமிழ் கூட்டுகளை 2 ஜீவன்களை பிடித்து அடைக்க வேண்டும். எந்த ஜீவன்களை அடைக்கலாம்? அப்படி என்று பார்வதி கைலாசத்துல சிந்தனையாக இருக்கும் போது அங்க பாருங்க சித்தரும் பாடலு சார சாரையா போய்கொண்டிருக்கும் போது பார்வதி இதுல 2 சித்தருமை பிடித்து இவை கூட்டுகள் அடைத்தமானால் இதுக்கு எப்படி பகவான் படியாந்தார்
எப்படி படி இழக்க முடியும்? அப்படி என்று 2 சித்தர்களை பிடித்து சிமிழி கூட்டுக்குள்ள அடைத்து ஏற்காணி பூட்டு போட்டு பார்வதி முந்தா ஆணையில முடிந்து எக்குகளை சொருகிக் கொண்டு பகவான் தேவியான பார்வதி ஆதி பொன்னுவழி கைலாசத்தில் எப்படி இருக்க தெரியுமா? நக்கால் மணக்காமல் நக்கால் மணக்காமல் அத்தனைக்கும் படி இழந்தேன் என்று சொல்ல பார்வதி சொல்றார், பகவானே எனது இடத்தில் 8 நாளாக 2 ஜீவன்கள் பட்டினியா இருக்கிறது. அந்த உயிர்களுக்கு எப்படி படி இழந்தீர்கள் சுவாமி? அப்படி என்று கேட்க அப்பேற்பட்ட 2 உயிர்கள் பட்டினியா இருக்குமானால் பகவான் இடத்துல காண்பியம்மா பார்ப்போம் என்று பகவான் சொல்லும் போது தேவியானவள் எடுத்து இந்த சிமிழி கூட்ட கையில் எடுத்து ஏற்காணி கூட்ட திறந்து அந்த சிற்றெருப்பை பார்க்கும் போது 2 நல்ல சிற்றெரும்பும் அந்த சிமிழி கூட்டத்தில் என்ன செய்ய தெரியுமா? இணை அரிசி உணவை சாப்பிட்டு கொண்டு சுத்தி சுத்தி சந்தோஷமா வரும்போது 2 உயிர்கள் பட்டியா இருக்குன்னு சொன்னீங்க. இந்த 2 உயிர்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? இணையரிசி சாதத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அப்படி என்று பகவான் என்ன சொல்றா தெரியுமா? அம்மா சிமிழிக்குள்ள இருந்துட்டாலும் சிமிழிக்குள்ள இருந்துட்டாலும் அம்மாயம் உண்டோ, அறைக்குள்ள இருந்துட்டாலும் அழகி அம்மாயம் உண்டோ. பண்ண பார்வதியே பண்ண பார்வதியே பரிசோதித்து எனக்கு வேண்டாம், இருக்க வேண்டாம், மனைவியாக இருக்க வேண்டாம். பகவான் சொல்லும் போது